அவரு செஞ்சுரி அடிச்சபோது ஆக்சுவலா வந்து எனக்கு எப்படி தமிழ் ஓரளவுக்கு வரும். ஒரு ஆட்டோமேட்டிக்கா ஒரு திருக்குறள் என்னோட மனசுல இருந்து வருது. அவங்க அப்பாவெல்லாம் பார்க்கும்போது, "ஈன்ற பொழுதில் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய்" என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, சரி 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 வகுந்து விடுவேன். சரிங்க சரி எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். கோபப்படாதீங்க. ரோஹித் கிட்ட இருந்து பும்ரா கையில துப்பாக்கியை குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா வந்து பாத்தீங்கன்னா அந்த வசீகரன் கேரக்டரை ப்ளே பண்றாரு. பேசும்போதே எனக்கு நெஞ்சு லைட்டா வலிக்குது. ஆஸ்திரேலியன் கமெண்டேட்டர்ஸ் எல்லாம் வாய் அடைச்சு போயிருந்தாங்க. அந்த பிஸ்தா போலர்ஸுமே இது பண்ணது இல்லையா? ஒரு ஒன்னால சாம்பியன்ஷிப் அடிக்க முடியாது, ஏன் ஒரு சாதா டெஸ்ட் மேட்ச் கூட வின் பண்ண முடியாது. பிஜிடிலே இருக்கிற ஒரே ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் என்ன இந்தியாக்குன்னு கேட்டா, நிதிஷ்குமார் ரெட்டி பெர்ஃபார்ம் பண்ணதுனால பும்ராவோட மாஸ்டர் கிளாஸ் பர்ஃபார்மன்ஸ் இன் பிஜிடி, அவரோட கேப்டன்சியை பற்றியும் பேசியிருந்தோம். நிதிஷ்குமாரோட ஒரு ஸ்டன்னிங் செஞ்சுரி இன் எம்சிஜி, அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் சிசிஎஃப் ஒன்னாவோட. இந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மேலே பின் பண்ணி வச்சுருக்கேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியில் ஒரு ஸ்னிக்கோமீட்டர் நிறைய எரர் இருந்துச்சு, அதை பற்றியும் ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் தான் எப்பயுமே வந்து எல்லை மீறுவாங்க, இந்த வாட்டி ஆஸ்திரேலியா மீடியாவும் எல்லாம் மீறி இருக்காங்க, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சிசிஎஃப் ஒன்னாவோட. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஜெய்ஸ்வால் அவுட்டா இல்லையா? எல்லாரும் என்ன சொல்றாங்க, ஏப்பா ஸ்னிக்கோமீட்டர் வேலையே செய்யல அவுட்டுங்கிறீங்க அப்படிங்கிறாங்க. நீங்க தான் அதுக்கு பதில் சொல்லணும். என்னோட சேனல்ல நான் போட்டிருப்பேன். அதாவது நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, ஆப்வியஸ்லி ஜெய்ஸ்வால் வந்து அது அவுட் தான், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது சபரீஷ். ஜெய்ஸ்வால் கிளியர் அவுட். ஏன்னா பார்க்கும்போது நேக்கடையில இந்த ஒரு டிஃப்ளெக்ஷன் தெரியுது, அது எல்லாமே ஓகே. அந்த பங்களாதேஷ் அம்பையர் வந்து பாத்தீங்கன்னா அவர் அறிவு கண்ணை யூஸ் பண்ணி அந்த டிசிஷனை கொடுத்துட்டாரு. அதுல நான் எதுவுமே சொல்ல வரல, ஐ எம் கிவிங் கிரெடிட் டு ஹிம். பட் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, டெக்னாலஜி மிஸ்டேக் பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா எதுக்கு டெக்னாலஜி யூஸ் பண்றீங்க? நான் சிம்பிளா ஒரு விஷயம் சொல்லுவேன். நிறைய பேர் சொல்லுவாங்க இதுக்கு நான் முட்டு கொடுக்குறேன்றது கிடையாது. இதே விஷயம் ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ்க்கு நடந்திருந்தாலும் நான் இந்த கேள்வியை கேட்டிருப்பேன். ஓகே, சோ இதே ஆகாஷ் தீப்புக்கு நடக்கும் போது ஆகாஷ் தீப்புக்கு லைட்டா டைனியா ஒரு எட்ஜ் பட்ட மாதிரி தான் இருந்தது, அந்த ஒரு ரெட் பால் மார்க் இருந்த மாதிரி இருந்தது. ஆனா நேக்கடையில பார்க்கும் போது பால் வந்து லைட்டா அப்படி தாண்டி போற மாதிரி தான் இருந்துச்சு பேட்ல. சோ அதை நீ பார்த்துட்டு நேக்கடையில அது பேட்ல பட்ட மாதிரி தெரியலையே அப்படின்ற மாதிரி ஒரு டிசிஷன் கொடுத்துருக்கலாம். அப்படி கொடுக்க முடியாது, ஏன்னா ஸ்டிக்கோல உனக்கு பேட் க்ளோஸா வரும்போது வந்துருச்சு. சேம் அப்ளிகபிள் டு இதுதான். இதுல பிளாட் லைன் வந்துருச்சு. எஸ், நீ வந்து ரூல்ஸ் படி நீ ஸ்ட்ரெயிட்டா அதுக்கு வந்து டிசிஷன் கொடுக்கலாம், ரூல்ஸ் படி அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா ஏன் ஒரு தரையும் டிஃப்ரெண்டா நடக்குது? ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல வேற ஒரு பிளேயருக்கு அது வேற மாதிரி நடந்தது. நீ பழைய மேட்ச்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா டீன் எல்காருக்கு அந்த மாதிரி ஒரு வாட்டி நடந்திருக்கு இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச்ல. புரியுதா உங்களுக்கு? டீன் எல்கருக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளம் எல்பிடபிள்யூ முட்டி கீழே வாங்குறாரு அஸ்வினுக்கு. முட்டி கீழே லிட்டரலி பால் போயில அந்த ஸ்டெம்போட பாட்டமுக்கு மேல போய் அந்த ஓட்டை இருக்கும் பாத்தியா, மைக் ஓட்டை, அதுக்குள்ள போய் இப்படி டிங்குன்னு அடிக்கும். ஆனா ஹாக்காயில குத்தி மேல எங்கேயோ போகுது. விராட் கோலியும் அஸ்வினும் வந்து இருக்கிற காண்டுல போய் அந்த ஸ்டெம்ப் மைக்ல அசிங்கமா திரிட்டு இருந்தாங்க சீரியஸா. சோ அந்த டைம்ல ஏன் அந்த ஒரு அம்பையர் வந்து டைரக்டா கொடுத்துருக்கலாம்ல? நேக்கடையில எனக்கு பார்த்தா அது ரொம்ப பிளம்மா தெரியுது, அவுட் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் திருப்பியும் சொல்றேன், நான் முட்டு கொடுக்கல, அது வந்து அவுட் தான். எண்ட் ஆஃப் தி டே ரைட் டிசிஷன் ஹஸ் பீன் கிவன், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. என்னோட ஒரே ஒரு கேள்விதான், இந்த சீரீஸ்ல நான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல இருந்து பாக்குறேன், ஸ்னிக்கோமீட்டர்ல ஏகப்பட்ட பிரச்சனையா இருக்கு. கேஎல் ராகுலுக்கு ஒரு வாட்டி ஆச்சு பாத்தியா அந்த ஒரு க்ளோஸ் பால். சோ அதனால இந்த ஸ்னிக்கோமீட்டர் மேல எனக்கு ஏகப்பட்ட டவுட்டா இருக்கு. சத்தியமா அவங்க வச்சிருக்க இப்ப இந்த டெக்னாலஜியை ஹாட்ஸ்பாட்னு ஒண்ணு யூஸ் பண்ணியிருந்தாங்க ஆஸ்திரேலியா, அதுல ஏகப்பட்ட குளறுபடி ஆயிடுச்சுன்னு சொல்லி அதை எடுத்து பேர்ச்சப்பழம் கடையில போட்டாச்சு. இப்ப இவங்க வச்சிருக்க அந்த ஸ்டிக்கோமீட்டரும் டெக்னாலஜியும் டிஆர்எஸும் பார்த்தா அதையும் பேர்ச்சப்பழம் கடையில தான் போடணும் போல இருக்கு. ஏன்னா நிறைய டிசிஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி தப்பா அதுல காமிக்குது. இதுக்கு பேரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி மிஷின். சோ அதனால நான் என்ன சொல்ல வரேன், நேக்கடையிலேயே இவ்வளவு பார்க்க முடியற அம்பையர்ஸ் வந்து தூக்கி அதை போட்டு நேக்கடையிலேயே கொடுத்துருங்களேன், என்னத்துக்கு டெக்னாலஜி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? அதனால எனக்கு அது ஒரு விஷயம் தான், டெக்னாலஜி பேஸ் பண்ணி நீ போவ, ஆனா திடீர்னு டெக்னாலஜி தேவையில்ல எனக்கு நேக்கடையில தெரியுதுன்னு நீ ஒரு டிசிஷன் கொடுப்ப. சோ அதுல ஒரு ஸ்டாண்டர்டா எதுவுமே இல்லையே. அந்த தேர்ட் அம்பையருக்கு வெப்பனே வந்து பாத்தீங்கன்னா டிஆர்எஸ் தான். சோ அந்த டிஆர்எஸ்ல ஒன்று காமிக்கும் போது சத்தியமா சொல்றேன், அதாவது பங்களாதேஷ் அம்பையர்ன்றதுக்காக நான் சொல்ல வரல, பங்களாதேஷ் அம்பையர் அந்த அம்பையர் கொஞ்சம் நியூ டு தி ஐசிசி எலைட் பேனல். ஓகே, இதே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு தேர்ட் அம்பையர் யாரா இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈவன் தான் அந்த டிஃப்ளெக்ஷன் இருந்திருந்தா எனக்கு கிடைக்கிற வெப்பன்ல அதுல வந்து ஸ்ட்ரெயிட் லைன் தான் காமிக்குது. ஐ எம் வெரி சாரி, நான் ஓவர் டர்ன் பண்ண முடியாது. ஏன்னா அந்த அம்பையர் அவுட் கொடுத்திருந்தா கூட இந்த டிசிஷன் இந்நேரம் நம்ம பேச்சே கிடையாது. அதான் அவுட் குடுத்துட்டான்ல, ஓவர் டர்ன் பண்றதுக்கு ஒன்றும் பெருசா இல்ல, அதான் டிஃப்ளெக்ஷன் தெரியுது, அவுட் குடுத்துருப்போ அப்படின்னு. ஆனா அந்த அம்பையர் நாட் அவுட் கொடுத்துருக்கான். அந்த அம்பையர் நாட் அவுட் கொடுத்துருக்கான் போது அவன் இங்க இருந்து ஸ்ட்ரெயிட்டா பார்த்தும் போது அது அவுட் இல்லைன்னும் போது தேர்ட் அம்பையர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி அவனுக்கு வந்து ஸ்னிக்கோமீட்டர்ல என்ன தெரியுதோ அதை வச்சு தானே டிசிஷன் கொடுக்கணும். அதுதான் என்னோட ஒரு பாயிண்ட். டெக்னாலஜியை தான் நான் குறை சொல்ல வரேன்.
வேற எதுவும் இல்ல. டெக்னாலஜியை ட்ரஸ்ட் பண்ணுங்கன்றாங்களா, அப்ப இதே டெக்னாலஜி மத்த விஷயத்துல எல்லாம் பேட்டுக்கு க்ளோஸா போகுதுன்னு வச்சுக்கோங்க. பேட்டுக்கு பாலுக்கும் ஆனா வந்து ரொம்ப க்ளோஸா இருக்கும். பேட்ல பட்டுச்சாலேன்னு கூட தெரியாது. ஆனா சின்னதா ஒரு ஸ்பைக் கொடுத்தா ஸ்பைக் இருக்குன்னு அவுட் கொடுக்குறல்ல நீ. இல்லையே, நேக்கடையில எனக்கு பார்க்கும்போது ஒன்னும் பேட் வந்து அந்த அளவுக்கு பட்ட மாதிரி தெரியல, ஆன்ஃபீல்ட் அம்பையர் அவுட் கொடுக்கல, அதனால நாட் அவுட்னு சொல்லுவியா நீ? இல்ல இல்ல இல்ல, என்னோட பிளேம் வந்து டெக்னாலஜி மேலதான். எண்ட் ஆஃப் த டே ரைட் டிசிஷன் வாஸ் மேட். இதுதான் என்னோட ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் क्वेश्चन. சூப்பரா இதுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. நம்மளோட அடுத்த கேள்வி, ஆஸ்திரேலியா மீடியா என்னப்பா இப்படி அத்துமீறாங்களே, அது பத்தி உங்களுடைய கருத்து என்ன? ஆஸ்திரேலியா நான் மீடியா சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன் சபரீஷ். அதாவது நம்ம வியூஸ்க்காக தனியா கூட அந்த ஒரு டாபிக் எடுத்து நம்ம பேசலாம். பட் ஆனா ஒரு கிரிக்கெட் ஃபேனா எனக்கு அந்த மாதிரி ஒரு விஷயத்துல இன்டெல்ஜ் ஆகவே பிடிக்கல. நானும் கொஞ்சம் மெச்சூர் ஆயிட்டே வரேன். என்னோட வீடியோ என்னோட சேனல்ல பாத்தீங்கன்னா நான் நிறைய விஷயங்களை கிரிக்கெட்டை பத்தி தான் பேசுவேன். இந்த மாதிரி இந்த மீடியால நடக்கிறதெல்லாம் பத்தி பேச மாட்டேன். சின்ஸ் நீ இந்த கொஸ்டின் இப்ப ரைஸ் பண்ணிருக்க, கண்டிப்பா ஒரு ஹோஸ்டா நீ ரைஸ் பண்ணதுனால கண்டிப்பா அதுக்கு நான் ரெஸ்பெக்ட் கொடுத்து பதில் சொல்றேன். அது வேற விஷயம். ஆனா உனக்குமே ஒரு அட்வைஸ் சொல்றேன். அதை வந்து ஒரு விஷயமா கேட்டியா, அதோட விட்டுரு. ஏன் தெரியுமா, அதை நம்ம மண்டையில போட்டு வச்சிடலாம். 4 காசு பிரயோஜனமே கிடையாது. ஏன்னா இதே ஆஸ்திரேலியா திருப்பி இந்தியாவுக்கு வர போறாங்க, அவங்க திருப்பி கொடுக்க போறாங்க. அது மட்டும் கன்ஃபார்ம். ஓகே, அதுக்கப்புறம் ஐபிஎல் வருவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சைடு வாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் ஆஸ்திரேலியா மீடியா என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட மீடியா மாதிரி தான் கிட்டத்தட்ட சிமிலர். ஆனா அவங்க ரொம்ப அரகண்டா இருப்பாங்க, ரொம்ப அப்ல போவாங்க, ரொம்ப டவுன்ல போவாங்க. விராட் கோலியோட ஃபேஸை வச்சுதான் இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரொமோஷன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த சீரிஸ். ஓகே, அவரை வச்சுதான் எல்லா ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணி எல்லா துட்டு எல்லாம் சம்பாதிச்சானுங்க. இன்னைக்கு அதே விராட் கோலியை வந்து கிளவுனுன்றானுங்க. அப்ப இவனுங்க எவ்வளவு பெரிய ஒரு கிளவுனா இருப்பானுங்க. திருப்பியும் சொல்ல வரேன், நீ விராட் கோலியை வச்சு பிராண்ட் அண்ட் ப்ரொமோஷன் பண்ண நீ ஆஸ்திரேலியா மீடியா, தமிழ் தெரியாது உனக்கு, அதனாலதான் ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுறேன் ஆஸ்திரேலியா மீடியாவை பத்தி. அவனுங்கள சொல்றேன், அதாவது விராட் கோலியை வச்சு பிராண்ட் அண்ட் ப்ரொமோஷன் பண்ண நீ என்னத்துக்கு அவரை வந்து நீ கிளவுன்னு சொல்ற? அப்ப நீ தானே கிளவுனு. அந்த கிளவுனை வச்சு தானடா நீ வந்து பிராண்ட் அண்ட் ப்ரொமோஷன் பண்ண. என் பாயிண்ட் புரியுதா? கண்டிப்பா புரியுது. சிம்பிள். அதுதான் என்னோட லாஜிக்குமே. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மாவை பத்தி சிலதெல்லாம் பேசுறது, இவங்களே அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருந்த பிளேயர்ஸ் தான் இப்ப ஃபார்ம்ல வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் தோத்தோனே இதே ஆஸ்திரேலியா மீடியா அவனுங்க ஓன் பிளேயர்ஸே என்ன கழுவி ஊத்துனானுங்க தெரியுமா? சோ அதெல்லாம் இருக்கு. சி, ஒரு சாண்ட் பேப்பர் இஷ்யூக்கு அப்புறமா ஒரு வேர்ல்டு கப்ல ஸ்டீவ் ஸ்மித் ஆடும் போது இந்தியன் பீப்புள் வந்து பூ பண்ணும் போது விராட் கோலி வந்து அப்படி பண்ணாதீங்கன்னு சொன்னாரு. ஸ்டீவ் ஸ்மித் அமைதியா இருக்க ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, டீம்ல மேபி அவங்க டிஸ்கஸ் பண்ணிருக்கலாம், நீ வந்து விட்டு கொடுத்துறாத. ஏன்னா சாம் கான்ஸ்டாஸ் அவர் இடிச்சிட்டாரு. விராட் பண்ண ஒரு மிகப்பெரிய தப்பு அது. அதை நான் டிஃபெண்ட் பண்ண போறது இல்ல. விராட் கோலி வந்து ஸ்லெட்ஜ் பண்ணிருக்கலாம், வேற விஷயம். ஆனா பிசிக்கலா அந்த கான்டாக்ட் வச்சிருக்க வேணாம். அது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. சிம்பிள். ஒரு 19 வயசு இருக்கிற பையனை நீ வந்து சும்மா பக்கத்துல உட்காந்துட்டு ஒரு மாதிரி ஸ்லெட்ஜ் பண்ணி நீ அவனை டென்ஷன் ஆக்கி வச்சா கூட அது வேற விஷயம். வேர்ட் ஆஃப் மவுத் பரவாயில்ல, பிரச்சனை இல்ல. பிசிக்கலா போய் அடிக்கும் போது உன் ஸ்டாச்சர் என்ன தலை, நீ என்ன லெவல், நீ கிங் ஆஃப் கிங்ஸ், நீ போய் அந்த சின்ன பையனை போய் இடிச்சினா இதுக்கு ஒரு கம்பாரிசன் வேற வைக்கிறானுங்க. இதுக்கு வந்து இந்த ஐபிஎல் கீடோஸ் இருக்கானுங்களா, இவனுங்க ஒரு கம்பாரிசன் வைக்கிறானுங்க. பாண்டிங் பண்ணது நீங்க பார்த்தது இல்லையா? நான் லைவ்லயே பாத்திருக்கேன். 1996, 1997, 1998 இருந்து கிரிக்கெட் பாக்குறேன்னா 1998 ஷார்ஜால நடந்த மேட்ச் அது. அதை நான் லைவ்ல பாக்குறேன். அப்ப ரிக்கி பாண்டிங் 22 வயசு, ஹர்பஜன் சிங்க்கு 19 வயசு. 2 பேரும் யங்ஸ்டர், அப்படிதான் ஸ்பார்க்கா இருப்பானுங்க. இங்க விராட் கோலிக்கு 37 வயசு. அவர் மிகப்பெரிய ஒரு ஐகான், ஒரு கிரிக்கெட் ஐகான், பிராண்டு. இன்னைக்கு டெஸ்ட் கிரிக்கெட் வந்து பயங்கரமா போயிட்டு இருக்குன்னா அது விராட் கோலி காமிக்கிற இன்ட்ரெஸ்ட்னாலதான். ஏன்னா அவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அவருக்கு. சோ விராட் கோலி வந்து நாளைக்கு டெஸ்ட் கிரிக்கெட் விட்டு ரிட்டையர் ஆயிட்டாங்கன்னா இந்த டெஸ்ட் கிரிக்கெட் என்ன ஆகும் தெரியல, நிறைய ஃபாலோவர்ஸ் வெளியில போயிடுவாங்க, பார்க்க மாட்டாங்க. அது ஒரு ஃபேக்டர் இருக்கு. ஓகே, பர்ஃபார்மன்ஸை பத்தி நம்ம பேசுவோம், ஃபேக்டர் பேசுவோம். பட் அட் த சேம் டைம் விராட் கோலி இஸ் அ கீ ஃபிகர் ஃபார் டெஸ்ட் கிரிக்கெட் இன்னைக்கு ப்ரொமோட் பண்றதுக்கு. புரியுதா உனக்கு? சோ அந்த வகையில எனக்கு சில விஷயங்கள்லாம் புரியல. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா கோவங்கள் இருந்தது. இதை பத்தி ஏன்டா பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லி நீ கேட்டதுனால அந்த கோவங்கள் எல்லாமே, அந்த ஆதங்கம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உன் வீடியோ மூலியமா சொல்லிட்டேன். அழகுராஜா, பேட் கமின்ஸ், இந்த ஒரு பர்டிகுலர் பிஜிடி சீரிஸ்ல ஒரு மிகப்பெரிய டிஃபரன்ஸ் என்ன தெரியுமா? ஆஸ்திரேலியாவோட கம்பேக்கு ஜெய்ஸ்வாலோட வீக்னஸ் என்ன, அவன் சின்ன பையன். சோ அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. கண்டிப்பா ஓவராலா இந்த மேட்சை பார்க்கும்போது எனக்கு எப்படி தோணுது அப்படின்னா, நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். அடுத்த வீடியோல பேட் கமின்ஸோட கேப்டன்சியை பத்தி தான் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்க போறோம். அந்த வீடியோ தான் இந்த சீரிஸோட எண்டுனே சொல்லலாம். அந்த வீடியோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. அதை நீங்க பார்க்கணும்னா என்ன பண்ணணும், மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸ்டே டியூன்டா இருந்துக்கோங்க மக்களே. அடுத்த வீடியோல சந்திப்போம். சைனிங் ஆஃப், சபரிஷ். See you on next video. Bye.